அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இ-சேவையில் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இன்கம் சர்டிஃபிகேட்டோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த சேனலில் வீடியோவை போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் ஒரு டைம் உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேமு, மொபைல் நம்பர், இது எல்லாமே அட்ரஸ்ஸு, இதெல்லாமே வந்து ஒரு டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப எடிட் பண்ண முடியாது. அப்படி எடிட் பண்ணோம் அப்படின்னா இ-சேவையோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணி தான் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து நீங்களே எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து எப்படி எடிட் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் இ-சேவைன்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா TNEGAன்னு வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பயனாளர் உள்நுழைவுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர் நேம், பாஸ்வேர்டு கேட்குது பாருங்கள், கீழே கேப்ஷா இருக்குது. ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்க கேப்ஷாவை தப்பில்லாமல் டைப் பண்ணி லாகினை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டிபார்ட்மெண்ட் வைஸ், சர்வீஸ் வைஸ்னு இருக்குது பாருங்கள், அதில் சர்வீஸ் வைஸை கிளிக் பண்ணி சர்ச் பாரில் சர்ச்சுன்னு இருக்குது பாருங்கள், அதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் நேம் வந்து டைப் பண்ண, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதெல்லாம் சர்டிஃபிகேட் நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ப்ராசஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நேம் வச்சு சர்ச் பண்ணலாம், மொபைல் நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் வச்சு டைப் பண்ணுறேன், ஆதார் நம்பர் வச்சு சர்ச் பண்ணுறேன். ஆதார் நம்பர் டைப் பண்ணி சர்ச் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கேன் நம்பரு, அப்ளிகேண்டோட நேமு எல்லாமே அதில் ஆப்ஷன் இருக்கும். அதை செக் பண்ணிக்கிட்டு அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆதார் நம்பரை கொடுத்துட்டு உங்களோட டேட்டா பொறுத்து தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்கள். கேன் நம்பரில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் டேட்டா பொறுத்த டைப் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து ஜென்ரேட் ஓடிபின்ற அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ராசஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டுக்குள்ளே போய்டும். அது பக்கத்தில் வந்து எடிட் கேன் டீட்டெயில்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா இதில் வந்து கேன் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக எல்லாமே ஓப்பன் ஆகும். நான் அப்ளிகனோட நேம்லாம் வந்து எடிட் பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்கள் அப்ளிகன் நேமில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து வியூ ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும், எடிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் எடிட் பண்ணிக்கலாம், தமிழ்லையும் எடிட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஜெண்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் எடிட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பேரண்ட் நேம் கொடுத்துக்கலாம், ஜெண்டர் மதர் நேம் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேரிட் ஸ்டேட்டஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா பொறுத்து வந்துமே முன்னே எடிட் பண்ண முடியாது, இப்போ டேட்டா பொறுத்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் எடிட் பண்ணுமோ அது எல்லாமே எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட அட்ரஸுமே வந்துட்டு எடிட் பண்ண முடியாது. உங்களுக்கு சேவ் பண்ணும் போதே அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அப்ளிகேண்டோட நேமு, டேட்டா பர்த்து, அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து எடிட் பண்ண முடியாது ஒன் டைம் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே வந்து அப்ளிகேண்ட்லேயே வந்துட்டு ஓப்பன் ஆகும் இப்போ எல்லாமே. ஸோ நீங்கள் அதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு, ஸோ பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து எதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணால் மொபைல் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஸோ எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரேட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து தப்பு இல்லாமல் டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைடு ஓடிபின்னு வருது பாருங்கள், கொடுத்துட்டு அப்டேட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டேட்டா எல்லாமே வந்து நீங்கள் எடிட் பண்ண டேட்டா எல்லாமே சேவ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் வந்து உங்களோட நேமு, டேட்டா பர்த்து, ஃபாதர் நேமு, மதர் நேம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ்ஸு இதெல்லாமே வந்து நீங்களே இனிமேல் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கேன் டீட்டெயில்ஸ் ஏதாவது எடிட் பண்ணோம் அப்படின்னா மெயில் போட்டு தான் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இ-சேவையோட அஃபிஷியல் வெப்சைட்டு மெயில் ஐடிக்கு வந்துட்டு மெயில் பண்ணி தான் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இனிமேல் வந்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்து நீங்களே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் வந்துட்டு கேன் டீட்டெயில்ஸில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே எடிட் பண்ணணும்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.